விஜய் நியாயமான ஜீவானம்சத்தை வழங்க வேண்டும் என்றும், ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள விவாகரத்து வழக்கின் மூலம் விஜயிடம் நியாயமான ஜீவானம்சம் கோரியுள்ளேன் என்றும், விஜயின் நீலாங்கரை வீட்டில் எனக்கு சரிபாதி உரிமை உள்ளது என்றும் சங்கீதா தெரிவித்துள்ளார். நீலாங்கரை வீட்டிற்குள் என்னை அனுமதிக்குமாறு விஜய்க்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் சங்கீதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. காயத்ரி, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் தன்னை வீட்டில் அனுமதிக்கவில்லை என்று கூறி சங்கீதா தற்பொழுது பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார். குறிப்பாக சங்கீதாவை பொறுத்தவரை சங்கீதா விஜய் திருமணமானது 1999ஆம் ஆண்டு நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு வேறொரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக கூறி அவரிடமிருந்து விவாகரத்து வாங்கி தர வேண்டும் என்கிற அடிப்படையில் சங்கீதா வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார். குறிப்பாக கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக விஜயும் சங்கீதாவும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன் கணவரான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 24ஆம் தேதி சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தங்களுக்குள் நடந்த திருமணத்தை சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் தன் கணவருடன் மற்ற நடிகைக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு சென்று புகைப்படம் எடுத்து வந்துள்ளதாகவும் அவர் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருந்தார். இது சங்கீதாவுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக விவாகரத்து கோரி சங்கீதாவின் தரப்பு வழக்கறிஞர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மற்றொரு புகாரை சங்கீதா முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் விவாகரத்து வழக்கு முடியும் வரை தன்னை வீட்டில் நீலாங்கரை வீட்டில் அனுமதிக்கவில்லை என்கிற அதாவது நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்கவில்லை என்று கூறி சங்கீதா மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தன்னை நீலாங்கரை வீட்டில் அனுமதிக்க வேண்டும் என்று விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் விவாகரத்து வழக்கு முடியும் வரை தன்னை நீலாங்கரை வீட்டில் தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் என்னை வீட்டிற்குள் நுழைய விஜய் அனுமதிக்க மறுக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டன் குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வருவதால் சென்னையில் எனக்கு தனியாக வீடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ள சங்கீதா விவாகரத்திற்கு பிறகு வேறு வீட்டிற்கு செல்லும் வரை நீலாங்கரை வீட்டில் விஜய் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் தற்போது வசிக்க இடம் இல்லாமல் இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் விவாகரத்திற்கு பிறகு வேறு வீட்டிற்கு செல்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜய் நியாயமான ஜீவனாம்சத்தை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள விவாகரத்து வழக்கின் மூலம் விஜயிடம் நியாயமான ஜீவனாம்சம் கோரியுள்ளதாகவும் படங்களில் நடித்து கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி விஜயை திருமணம் செய்து 25 ஆண்டுகள் வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்று வளர்த்துள்ளேன் என்றும் திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் விஜயை மிகவும் சிறப்பாக கவனித்து வந்துள்ளேன் என்றும் கணவர் விஜயை கவனித்து குழந்தைகளை பராமரித்து என்னை முழுமையாக குடும்பத்திற்கு அர்ப்பணித்தேன் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று பரஸ்பரமாக பிரிந்து செல்ல விஜய் மறுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பல முறை முயற்சி செய்தும் பரஸ்பரமாக பிரிந்து செல்ல விஜயை ஒத்துக்கொள்ள மறுப்பதாக சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜய் தரப்பிலிருந்து சங்கீதாவிற்கு மிரட்டல் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வீட்டில் அனுமதிக்க வேண்டும் என விஜய் கோரினால் வழக்கறிஞர் அனுமதிக்க வேண்டும் என கோரி வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும் என விஜய் கோரினால் வழக்கறிஞர் மூலமாக விஜய் தரப்பு மிரட்டுவதாக சங்கீதா ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் எனக்கும் சரிபாதி அந்த வீட்டில் உரிமை உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். விஜயின் நீலாங்கரை வீட்டில் எனக்கும் சரிபாதி உரிமை உள்ளது என்றும் நீலாங்கரை வீட்டிற்குள் என்னை அனுமதிக்குமாறு விஜய்க்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் தற்பொழுது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா தரப்பிலிருந்து மனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.